ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அர்ஸ்வே கிச்சன். நாம் இன்னைக்கு வீடியோவில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் எப்படி வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்தை நல்ல மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 பல்லு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து க்ரீன் கேப்சிகம் அண்ட் ரெட் கேப்சிகம் இது ரெண்டுத்தையும் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், நீல வாக்கில் கட் பண்ண முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி. நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் நூடுல்ஸ் மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த அளவு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நூடுல்ஸ் நல்லா உதிர்ச்சியாக வரதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்னைக்கு வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு இது கிடைக்கலன்னா உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 150 கிராமு. நான் இதே மாதிரி 2 பேக்கெட் யூஸ் பண்ணி இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ பாயில் ஆன வாட்டரில் நம்ம வச்சுருக்க 2 பேக்கெட் ஹக்கா நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே இந்த மாதிரி நல்லா உதிர்ச்சியாக வந்துடும். அந்த ஸ்டேஜில் ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி நல்லா உதிர்ச்சி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நூடுல்ஸ் அதிகமாக வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 7 நிமிஷம் மாதிரி வெந்தாலே போதும். இது உடனே வெந்துடும். ஸோ இதை எடுத்து உடனே வடிகட்டிடுங்க. வடிகட்டின பிறகு நூடுல்ஸ் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பவுல் பச்சை தண்ணியை எடுத்து இதுக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியால் நல்லா உதிர்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் உள்ள வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி பாதி வதங்கினதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1/4 பவுல் முட்டைக்கோஸ், கட் பண்ணி வச்சுருக்க ரெட் கேப்சிகம் அண்ட் க்ரீன் கேப்சிகம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனையும் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மாதிரி அந்த ஆயிலையே ஆஃப் குக் ஆகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷமாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா வதங்கியிருக்கும். காய்கறியோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சாசஸில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், புளிப்பு சுவைக்காக கொஞ்சமாக வினிகர், காரத்துக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மாதிரி வதங்க விடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்க நூடுல்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரண்டியால் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். அப்படி கரண்டியால் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ்லாம் உதிர்ச்சியாக வராது, உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி 2 ஃபோர்க் எடுத்துக்கிட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோர்க்கால் நூடுல்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நூடுல்ஸ் உடையவும் செய்யாது. அது மட்டும் இல்லாமல் 4 பக்கமும் நமக்கு ஈவனாக மசாலா மிக்ஸ் ஆகும்.
அவ்வளோதான். இப்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நூடுல்ஸ் வந்து நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே நாக்கு ஊறுதில்ல. இப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சுலபமாக ஒரு 15 நிமிஷத்தில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் வந்து நம்ம வீட்லேயே இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். ஒரு வாட்டி இந்த ஸ்டைலில் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்புறம் உங்கள் குழந்தைங்க இதையே மறுபடி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இந்த நூடுல்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் இந்த ரெசிபி வந்து யூஸ் ஆகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.